திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 11 கீழ்க்கணக்கு நூல்களுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஷார்ட்கட்ஸ் தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே குடுத்தாச்சு. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அதோடைய கன்டின்யூ வீடியோ இத பாருங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, இனியவை 40 ஓகேவா? இனியவை 40 நூலை இயற்றியவர் யாருன்னா, பூதன் சேந்தனார் ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் கோட் வந்து என்னன்னா, இனியது ஓகேவா? இனியவை 40னா இனியதுன்னு வச்சுங்க. பூதன் சேந்தனார்னா பூதம் ஓகேவா? இனிப்பு ஏதாவது வச்சனா பூதம் வந்து திருடிட்டு போயிடும் ஓகேவா? பூதம் எல்லாம் சேர்ந்து வந்து திருடிட்டு போயிடும். அதான் ஷார்ட்கட்டே ஓகேவா? இனிப்பு ஏதாவது வச்சீங்கன்னா பூதம் சேர்ந்து வந்து திருடிட்டு போயிடும் ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாடல் வரிகள் ஒண்ணு குடுத்திருக்காங்க. அது பாருங்க. மலர்தலை ஞாலத்து மன்னூருக்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா, இனியவை 40. இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இது 8th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓல்டு புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 35 எடுத்தீங்கன்னா, அங்க செய்யுள் இனியவை 40 செய்யுள் குடுத்திருப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் செய்யுள்ல லாஸ்ட் 2 லைன் பாருங்க. மலர்தலை ஞாலத்து மன்னுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. ஓகேவா? இங்க இருந்தா கேட்டிருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட்ட பார்க்கலாம். மலர் தலையில வைக்கிறது இந்த மண்ணுல வாழுற உயிர்களுக்கெல்லாம் அதுதான் இனியது. மலர் வந்து பார்த்தீங்கன்னா, தலையில வைப்பாங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மண்ல வாழுற உயிர்களுக்கெல்லாம் அதுதான் இனியது. அதான் ஷார்ட்கட்டு. இனியதுன்னா இனியவை 40 ஓகேவா? குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே பொருள்படும் நூல் எது? குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே அப்படின்ட்டு பொருள்படுகின்ற நூல் எதுனா இனியவை 40. இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்க பாருங்க. ஃபர்ஸ்ட் லைனே கொடுத்துருக்காங்க பாருங்க. குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே 8th ஃபர்ஸ்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 35 ஓகேவா? அது எடுத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செய்யுளே கொடுத்துருக்காங்க பாருங்க. குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே கழறும் அவையஞ்சான் கல்வி இனிதே. இந்த லைன்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இனிதேன்னு இருக்கு. இனிதேனா இனியது ஓகேவா? அப்போ இனியவை 40ன்னு ஈஸியா போட்டுடலாம் ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இனியவை 40 நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு. என்ன சொன்னோம்? இனியவை ஏதாவது வச்சுன்னா என்ன பண்ணும்? பூதம் வந்து சேர்ந்து வந்து திருடிட்டு போயிடும் ஓகேவா? அதான் ஷார்ட்கட். அதுக்கடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா, 10 பாட்டு நூல்கள். 2மே முல்லைப்பாட்டும், மதுரை காஞ்சி 2ம் 10 பாட்டு நூல்கள். அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, சரியா பொருத்தியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து சி ஆப்ஷன் பாருங்க. இந்நிலை, பழமொழி, பழமொழி 400 ஓகேவா? இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, அறநூல்கள். ஓகேவா? அதுக்கடுத்தது தமிழ் மறை. தமிழ் மறைன்னு அழைக்கப்படுகின்ற நூல் எதுனா, திருக்குறள். அதுக்கு அடுத்தது நான்மணிக்கடிகை. இது 2மே அறநூல்கள். சி ஆப்ஷனும் இந்நிலை, பழமொழி 400 இதுவும் அறநூல்கள். இதுக்கு முன்னாடி பி ஆப்ஷன் பாருங்க. இன்னா 40ன்றது அறநூல்கள். இதுல வர்ற பட்டினப்பாலைன்றது 10 பாட்டு நூல். அப்ப இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்டிருக்கு. அப்ப இதுதான் ஆப்ஷன் ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிறுபஞ்ச நூல குடுத்திருக்காங்க. சிறுபஞ்ச நூல் வந்து பார்த்தீங்கன்னா, யார் இயற்றிருக்காருன்னா காரியாசன் ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, பஞ்சத்துல இருக்கிறவங்க, அதாவது பஞ்சம்னா ஏழ்மை ஓகேவா? அந்த ஏழ்மையில இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காரியக்காரா இருப்பாங்க ஓகேவா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காரியக்காரா அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் ஓகேவா? ரொம்ப காரியக்காரா இருப்பாங்க ஓகேவா? அதான் ஷார்ட்கட்டே. இது வந்து பஞ்சம்னு நான் லிங்க் பண்ணுவேன். இந்த நூல் வச்சு நான் லிங்க் பண்ணா பஞ்சம்னு லிங்க் பண்ணுவேன். இதே ஆசிரியர் வச்சு நான் லிங்க் பண்ணேன்னா உள்ள கொஸ்டின்ல காரியக்காரன் அப்படின்னு நான் லிங்க் பண்ணுவேன் ஓகேவா? இது 2மே எதுனா பஞ்சத்துல இருக்கிறவன் காரியக்காரன் ஓகேவா? அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிறுபஞ்ச மூலத்துல கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன அப்படின்னா மொத்தம் 97 வெண்பாக்கள் உள்ளன ஓகேவா? இந்த கொஸ்டினை வந்து நல்லா கவனிங்க. கொஸ்டின் எப்பவுமே எப்படி கேட்பாங்கன்னா, கடவுள் வாழ்த்துடன் கடவுள் வாழ்த்து நீங்களாக அப்படின்னு கேட்பாங்க. கடவுள் வாழ்த்துடன்னா கடவுள் வாழ்த்தோட சேர்த்து, அதாவது 96 பாடல் பிளஸ் 1 ஓகேவா? இது 1 வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து ஓகேவா? இது நீங்களாக அப்படின்னு கேட்டாங்கன்னா 96 மட்டும் தான் வரும் ஓகேவா? நிறைய கொஸ்டின் கூற்று காரணங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இத தான் நீங்க தப்பு பண்ணீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கொஸ்டினாவும் கேட்பான். இந்த கடவுள் வாழ்த்துடன் அப்படின்னாலே இந்த கொஸ்டின் தான் நீங்களாக அல்லது கடவுள் வாழ்த்துடன் இந்த கொஸ்டின் தான் வைப்பாங்க ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து புக் ப்ரூஃப் பார்த்துட்டு வந்து ஷார்ட்கட் பார்க்கலாம்.
இது வந்து எங்க இருக்குன்னா 9th ஃபர்ஸ்ட் டைம் ஓல்டு புக்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 36 எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்க வந்து பாத்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் செய்யுள் கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நூல் குறிப்பில வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள் உள்ளன அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம். ஷார்ட்கட் வந்து என்னன்னா இது எழுதும் போதே வந்து பாத்தீங்கன்னா 96 பிளஸ் 1 அப்படின்னு எழுதிங்க. ஓகேவா? ஷார்ட்கட் நான் அப்படிதான் சொல்லுவேன். ஓகேவா? மொத்தம் டோட்டல் 97. இது கடவுள் வாழ்த்து பிளஸ் இந்த மொத்த பாடல்கள். ஓகேவா? இந்த 96ன்னு வச்சுங்களேன், லவ் மேரேஜ் ஞாபகம் வச்சுங்க. 96ன்னு வச்சுங்க. லவ் 96 படம் பார்த்தீங்க இல்லையா? ஓகேவா? அத ஞாபகம் வச்சுங்க. லவ் மேரேஜ்ன்னு ஞாபகம் வச்சுங்க. இல்ல லவ்ன்னு ஞாபகம் வச்சுங்க. பஞ்சத்துல இருக்கிறவங்களுக்கு 96 அதாவது லவ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா நடக்காது. அதனால கடவுள கும்பிடுறாங்க. ஓகேவா? அதான் ஷார்ட்கட். கடவுள் ஒருத்தர கும்பிடுறாங்க. ஓகே. பஞ்சத்துல இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 96 லவ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா செட் ஆவாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கடவுள் ஒருத்தர கும்பிடுறாங்க. டோட்டலா அப்போ இது 2த்தையும் கூட்டுனா 97 ஓகேவா? ஷார்ட்கட் உங்களுக்கு ஞாபகம் வருதா? அதாவது நீங்க இதெல்லாம் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, டீச்சிங் வீடியோஸ் எல்லாமே எல்லா 11 கீழ்க்கணக்கு நூல்களுக்கும் டீச்சிங் வீடியோஸ் நான் குடுத்துட்டேன். ஓகேவா? செய்யுள் எல்லா செய்யுளுமே இருக்கும். அத நீங்க பிளேலிஸ்ட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஃபுல்லா பார்த்துட்டு வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அது என்னன்னு புரியும். அடுத்ததும் அதே கொஸ்டின் தான். இந்த நூலுடைய சிறுபஞ்சமூலம் நூலுடைய 97 வெண்பாவிலும் மனநோய் போக்கும் 5 கருத்துக்கள் கொண்டது. அதாவது இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா என்ன இதுவா இந்த 97 வெண்பாக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த 97 வெண்பாக்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சிறுபஞ்சமூலம்னாலே என்னன்னா மனநோயை போக்கக்கூடிய 5 கருத்துக்கள் வந்து பார்த்தோன்னா இருக்கும். அதான் சிறுபஞ்சமூலம். பேரே வந்து பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சமூலம். அதாவது பஞ்சுனா அது ஏக், தோ, தீன், சார், பாஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பாஞ்சுனா வச்சுக்கங்க 5ன்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா இதுல புக் ப்ரூஃப்ல இத பாருங்க. ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்துக்கள் மக்களின் மனநோயை போக்கின்றன அப்படின்னு குடுத்துருக்காங்களா? இங்க இருந்து தான் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சுனாலே என்னன்னா 5 கருத்துக்கள். ஓகே. பஞ்சு 5 அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? 5 கருத்துக்கள். சிறுபஞ்சம் நூல்னாலே 5 கருத்துக்கள். ஓகேவா? ஒரு பாடல் வரிகள் குடுத்துருக்காங்க பாருங்க. "கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு சொல்லாமை செல்லாமை என உருப்பழகு பாடியவர் யாருன்னா, காரியாசன் சிறுபஞ்சமூலம்." ஓகேவா? இந்த நூல் வந்து பார்த்தோன்னா, எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். 9th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 36 எடுத்தீங்கன்னா, சிறுபஞ்சமூலம் லெசன் குடுத்திருப்பாங்க. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கண்வனப்பு, கால்வனப்பு இந்த மாரி வனப்பு, வனப்புன்னு வரும். ஓகேவா? இப்படி வந்துச்சுனாலே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிறுபஞ்சமூலம் போட்டுறலாம். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட்ட பார்க்கலாம். ஷார்ட்கட் வந்து என்னன்னா, வனப்புனா என்னன்னா அழகுன்னு பொருள் இல்லையா? அப்போ பஞ்சத்துல இருக்கிறவங்க, அதாவது சிறுபஞ்சமூலம்னா பஞ்சத்துல இருக்கிறவங்களுக்கு கண்ணு அழகா இருக்காது. கால் வந்து பார்த்தீங்கன்னா, அழகா இருக்காது. ஏன் அந்த மாரி இருக்காதுன்னா, பஞ்சத்துல இருக்கவங்க அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, உழைப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப உழைக்கிறதுனால கண்ணெல்லாம் ரொம்ப டல்லா இருக்கும். கால்லாம் ரொம்ப இதுவாயிட்டு இருக்கும். டேமேஜ் ஆயிருக்கும். ஓகேவா? ஷார்ட்கட்டுக்காக அப்படி ஞாபகம் வச்சுங்க. கண் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அழகா இருக்காது. கால் அழகா இருக்காது. ஏன்னா, அவங்க அதிகமா பஞ்சத்துல இருக்கிறதுனால அதிகமா உழைப்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது அதுதான். இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, யார் இயற்றுனதுன்னு கேட்டிருக்காங்க இந்த லைன் குடுத்துட்டு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நூல்ன்னு கேட்டிருக்காங்க. சிறுபஞ்சமூலம் ஞாபகம் வச்சுங்க. நீங்க அந்த நூலை இயற்றியவர்கள் வந்து நான் அந்த ஷார்ட்கட்ட ஞாபகம் வச்சுங்க. சிறுபஞ்சம் நூலின் ஆசிரியர் யாரு? காரியக்காரன். பஞ்சத்துல இருக்கிறவன் காரியக்காரன். அடுத்த கொஸ்டின் அதே கேட்டிருக்கான் பாருங்க. பொறுத்துக்கல. சிறுபஞ்சம் நூலின் ஆசிரியர் யாரு? காரியாசன். ஓகேவா? அப்ப பஞ்சத்துல இருக்கிறவன் காரியக்காரனா இருப்பான். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க. சிறுபஞ்சம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியருடைய சமயம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிறுபஞ்ச மூலம் நூலை இயற்றிய காரியாசன் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நூல் அதாவது இவர் இயற்றிய நூல் வந்து காரியாசன். அது சிறுபஞ்சம் நூலை இயற்றியவர் காரியாசன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சமயம்னு கேட்டிருக்காங்க. எந்த சமயம்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இவரு சமண சமயம். ஓகேவா? இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, 9th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 36 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னா, அந்த ஆசிரியர் குறிப்பிலே குடுத்திருப்பாங்க. காரியாசன் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கார் என்று சிறப்பு பாயிரம் கூறுகிறது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, சமண சமயத்தைச் சேர்ந்தவர் என்று கூறுகிறது. ஓகேவா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா, சமண சமயத்தைச் சேர்ந்தவர். ஓகேவா? ஷார்ட்கட் வந்து என்னன்னா, பஞ்சத்துல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சமணாங்கோல் போட்டு உட்கார மாட்டாங்க. சமணாங்கோல்னா என்ன? நம்ம உட்காருவோம் இல்லையா? அதுதான். ஓகேவா? சமணாங்கோல். சமணாங்கோல். ஓகேவா? பஞ்சத்துல இருக்கிறவங்க சமணாங்கோல் போட்டு உட்காரவே மாட்டாங்க. உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஏன்னு வச்சுக்கங்க ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா,
பஞ்சத்துல இருக்கிறவங்க சமணாங்கோல் போட்டு உட்காரவே மாட்டாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது சிறுபஞ்ச மூலம் வந்து பார்த்தோன்னா ஒரு அரை இலக்கியம். இது தெரியும். ஓகேவா? சிறுபஞ்ச மூலம் வந்து பார்த்தோன்னா ஒரு அரை இலக்கியம். அதுக்கு அடுத்தது 5 சிறிய வேர்கள் என்று பொருள் கொண்ட நூல் எதுனா சிறுபஞ்சமூலம். ஆனா கொஸ்டின் உள்ள பார்த்தீங்கன்னா, இது ஏலாதின்னு டிக் பண்ணியிருக்காங்க. இது ஏலாதி கிடையாது. சிறுபஞ்சமூலம். 5 சிறிய வேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்ற பொருள் கொண்ட நூல் எது? சிறுபஞ்சமூலம். இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். இது 9த் நியூ புக்ல நம்ம பேஜ் நம்பர் 134 எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2வது லைன் பாருங்க. சிறுபஞ்சமூலம் அவற்றுள் ஒன்றுதான் சிறுபஞ்சமூலம். அதாவது கீழ்க்கணக்கு நூல்கள்ல 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒன்று சிறுபஞ்சமூலம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள் அப்படின்ட்டு குடுத்திருக்காங்க. சிறுபஞ்சமூலத்துக்கான பொருள் 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஓகேவா? இங்க இருந்தா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஷார்ட்கட் வந்து நான் முதல்லயே உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லையா? 5னாலே பாஞ்சு. ஓகேவா? 5 பாஞ்சு. ஓகேவா? அந்த மாரி ஞாபகம் வச்சுங்க. 5 பஞ்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஏலாதி நூல். ஏலாதி நூலை இயற்றியவர் வந்து யாருன்னா கனிமேதாவியார். ஏலாதி நூலை இயற்றியவர் வந்து யாரு? கனிமேதையாவர். இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா ஏலாதின்னு வச்சுங்க, ஏலம் கேட்கறது. ஏலம் கேட்பாங்க இல்லையா? அதுதான் ஷார்ட்கட். ஏலம் கேட்குவாங்க இல்லையா? அவங்க அந்த வியூ வந்து ஞாபகம் வச்சுங்க. அந்த ஏலம் கேட்கறது தான் ஷார்ட்கட்டே இந்த கொஸ்டின்ல நான் லிங்க் பண்ண ஃபுல்லா. கணித கனி மேதாவியருக்கு பதிலா கணித மேதைன்னு ஞாபகம் வச்சுங்க. கனி மேதாவியருக்கு பதிலா கணித மேதைன்னு ஞாபகம் வச்சுங்க. கணித மேதை. ஓகேவா? ஏலம் கேட்கறவங்க எல்லாமே எப்படி இருப்பாங்க? ஏலம் விடுற ஆபீசர்ஸ் எல்லாமே கணித மேதையா இருப்பாங்க. ஏன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதனால. சும்மா ஷார்ட்கட்டுக்காக இந்த மாதிரி ஞாபகம் ஈஸியா இருக்கு பாருங்க. கனி மேதாவிற்கு பதிலா கணித மேதை. ஓகேவா? ஏலாதிக்கு பதிலா ஏலம். ஓகேவா? நான் உள்ள லிங்க் பண்ணும் போது ஏலாதின்னு லிங்க் பண்ணா ஏலம் லிங்க் பண்ணுவேன். கனி மேதாவியர் லிங்க் பண்ணா கணித மேதைன்னு லிங்க் பண்ணுவேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க அவருடைய நூலாசிரியர் தான் கேட்டிருக்காங்க. இது நான் இப்பதான் பார்த்தேன் இல்லையா? ஏலாதியுடைய ஆசிரியர் கனிமேதாவியர். ஓகேவா? அப்போ ஏலம் கேட்கறவங்க கணித மேதையா இருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ஏலாதி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 81 வெண்பாக்களை கொண்டது. ஏலாதி மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 81 வெண்பாக்களை கொண்டது. இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் 11 அதை எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். இதுல செகண்ட் லைன் நூற்குறிப்புல செகண்ட் லைன் பாருங்க. இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டது. ஓகேவா? இங்க இருந்தா கேட்டிருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா 81. அப்போ ஏலம் கேட்கறாங்க இல்லையா? ஏலம் கேட்கறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாத உயரத்துக்கு வரைக்கும் அமௌண்ட் கேட்டுட்டே இருப்பாங்க. எட்டாத உயரம்னா 8. ஓகேவா? எட்டாத உயரம்னா 8. ஓகேவா? அதுக்கு அடுத்தது எட்டாத உயரது வரைக்கும் அமௌண்ட் கேட்டுட்டு கடைசியா என்ன பண்ணுவாங்க? கடைசியா ஒரே ஆளுக்கு குடுப்பாங்க. ஓகேவா? இந்த பாருங்க. எட்டாத உயரம் வரைக்கும் இதுவும் கேட்பாங்க. ஏலம் கேட்பாங்க. கடைசியா என்ன பண்ணுவாங்க? ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ஏலம் குடுப்பாங்க. ஓகேவா? அதான் ஷார்ட்கட்டு. இதுக்கான ஷார்ட்கட்டு. இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல. இதுக்கான செய்யுள் நான் ஃபுல் செய்யுளுமே டீச்சிங் வீடியோஸ் குடுத்துருக்கேன். அத போய் எடுத்து பாருங்க. பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி. ஏலாதி பற்றிய கூற்றுகள குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க. ஃபர்ஸ்ட் கூற்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏலாதியுடைய பாடல் தோறும் 6 கருத்துக்கள் விளக்கி கூறும் அரை இலக்கியம் தான் ஏலாதி. ஏலாதின்னா என்னன்னா 6 அறக்கருத்துக்கள் இருக்கும். ஓகேவா? 6 அறக்கருத்துக்கள விளக்கி கூறுற நூல் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். இத பாருங்க. 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்கள் இந்நூலில் நவில்கிறதுன்னு குடுத்திருக்காங்களா? இது 10th அதே பேஜ் நம்பர் 11ல குடுத்திருக்காங்க. ஓகேவா? 6 அறக்கருத்துக்கள். அப்போ இந்த கூற்று வந்து பார்த்தோன்னா சரி. ஃபர்ஸ்ட் கூற்று. செகண்ட் கூற்று பாருங்க. ஏலாதி நூல் வந்து பார்த்தோன்னா, தற்சிறப்பு பாயிரம், சிறப்பு பாயிரம் உட்பட 100 செய்யுட்களை கொண்டதுன்னு குடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். இந்த ஏலாதி நூல் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன குடுத்திருக்காங்க? சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட எத்தனை வெண்பாக்களை கொண்டது பாருங்க. சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டதுன்னு குடுத்திருக்காங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா குடுத்திருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் கூற்று தப்பு. ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஷார்ட்கட் சொன்னேனா சொல்லலையா? பாருங்க, இங்க பாருங்க. அதாவது ஏலம் கேட்கறாங்க இல்லையா? ஏலம் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, 3 வாட்டி கீழ அடிப்பாங்க. 1 தரம், 2 தரம், 3 தரம்ன்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா, 6 டைம் அடிக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏலம் கேட்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 6 டைம் 1 தரம், 2 தரம், 3 தரம்னு அது மாரி 6 தரம் அடிக்கிறாங்க. அதான் ஷார்ட்கட் ஃபர்ஸ்ட் இதுக்கு. செகண்ட் இதுக்கு நம்ம இப்ப தான் பார்த்துட்டு வந்தோம். என்ன பார்த்துட்டு வந்தோம்? ஏலம் கேட்கிறவங்க எட்டாத உயரத்துக்கு வரைக்கும் போயிட்டு,
கடைசியா ஒருத்தருக்கு தான் அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. அதாவது 81 வெண்பாக்களால் ஆனதுன்றதுக்காக அது ஷார்ட்கட்டு. ஓகேவா? இந்த கொடுக்கப்பட்டுள்ள இதுல செகண்ட் கூற்று வந்து பார்த்தோன்னா தப்பு. ஓகேவா? 100 செய்யுட்கள் கிடையாது. 81. ஓகேவா? அதுக்கு அடுத்தது தேர்ட் ஒண்ணு பாருங்க. ஏலக்காய், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி என்னும் 6 பொருட்கள் சேர்ந்து மருந்து வந்து பார்த்தோன்னா, உடல் பிணியை போக்கி நலம் செய்யும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, இத பாருங்க அந்த லைன் குடுத்துருக்காங்க பாருங்க. ஏலம் என்னும் மருந்து பொருள் முதன்மையாகக் கொண்டு, இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருட்களுக்கு ஏலாதி என்பது பெயர். ஓகேவா? இம்மருந்து வந்து பார்த்தோன்னா, எப்படி உண்ணுவோருடைய உடற்பிணியை போக்குதோ, அதுபோல இந்த நூலில் உள்ள நற்கருத்துக்கள் வந்து பார்த்தோன்னா, இத படிக்கிறவங்களுடைய அறியாமையை அகற்றும் அப்படின்ட்டு குடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த கூற்று கரெக்ட்டா தான் குடுத்துருக்காங்க. அப்ப இந்த கூற்று சரி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி நீங்க போட்டுருவீங்க. ஓகேவா? இது ஈஸியா போட்டுருங்க. இது 3 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஏலம் கேட்கறவங்க வாங்க வாங்கன்னு ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, சிறு தொகையிலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஏலம் கேட்கறவங்க எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு, சிறு தொகையிலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஓ! இதுக்கான ஷார்ட்கட் முடிஞ்சு போச்சா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதுபோல ஏலாதியில் வந்து பார்த்தோன்னா, ஒவ்வொரு செய்யுளிலும் சொல்லப்பட்ட 8 கருத்துக்களும் மக்களது மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவன அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்போ இந்த கூற்று தப்பு. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? 6 அறக்கருத்துக்கள். ஓகேவா? 6 அருங்கருத்துக்கள இந்த நூல் சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க என்ன குடுத்துருக்காங்க? 8ன்னு குடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது தப்பு. என்ன சொன்னேன்? 6 அறக்கருத்து இருக்கு. 6 வாட்டி ஏலம் முடிஞ்ச உடனே 6 வாட்டி 1 தரம், 2 தரம்ன்ற மாரி 6 வாட்டி சொல்றாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுச்சா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 2 நூல படைத்துள்ளார். அதாவது ஒரே ஒரு நூலாசிரியர் வந்து அந்த 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல 2 நூல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்காரு. அவர் யாருன்னா, அவர் தான் இந்த கனிமேதாவியார். ஓகேவா? இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அதே 7வது லெசன்ல தான் குடுத்துருக்காங்க. 7வது லெசன் வந்து பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா, தினைமாலை 150ன்னு ஒரு நூல ஒண்ணு குடுத்துருக்காங்க பாருங்க. இவர் வந்து பார்த்தோன்னா, தினைமாலை 150 என்னும் நூலையும் இவர் இயற்றியுள்ளார் அப்படின்னு குடுத்துருக்காங்களா? இதுதான் இன்னொரு நூல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நூல் வந்து பார்த்தோன்னா, ஏலாதி. 2வது நூல் வந்து பார்த்தோன்னா, தினைமாலை 150. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து நம்ம பின்னாடி இது கொஸ்டினே வருது. நான் அதுல சொல்றேன். ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, இவர் கணித மேதை இல்லையா? அதனால வந்து பார்த்தோன்னா, இவர் ஒரே டைம்ல 2 நூல எழுதியிருக்காரு. ஓகேவா? இவர் கணித மேதை இல்லையா? மத்தவங்கள மாரி கிடையாது. இவரு கனி மேதாவின்னா என்ன சொன்னேன்? கணித மேதைன்னு சொன்னேனா, இவரு கணித மேதைன்றதுனால ஒரே டைம்ல 2 நூல எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல கீழ்க்காணுதல்ல எது ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க. இதுல நற்றிணையும், பரிபாடலும் 8 தொகை நூல். இதுல குறிஞ்சிப்பாட்டுன்றது 10 பாட்டு நூல். ஏலாதி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 11 கீழ்க்கணக்கு நூல். ஓகேவா? அப்ப இது மட்டும் தான் சரியானது. கனிமேதாவியர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா, இவரு சமண சமயத்தை சேர்ந்தவர். கனிமேதாவியர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சமயத்தை சேர்ந்தவர்? சமண சமயத்தை சேர்ந்தவர். இதே இதுல 10த் நியூ ஓல்டு புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 11ல குடுத்துருக்காங்க பாருங்க. செகண்ட் லைன் பாருங்க. ஆசிரியர் குறிப்பிடல். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, சமண சமயத்துக்கே சமண சமயத்தார்ன்னு அதுக்கு முன்னாடி குடுத்துருக்காங்க பாருங்க. இவர் சமண சமயத்தவர் என்பர். ஓகேவா? இவரு சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இப்போ கணித மேதை அதாவது மேத்ஸ் போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்க நெறைய பேர பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் பிரில்லியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், என்ன பண்ணுவாங்கன்னா, சமணாங்கோல் போட்டு உட்காந்துட்டு, அவங்க பாட்டுன்னு அ சுத்தி நடக்கிறது கூட தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, மேத்ஸ் போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதான் ஷார்ட்கட்டு. கணித மேதாவிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, சமணாங்கோல் போட்டு மேத்ஸ் போட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. காரியாசன் வந்து பார்த்தீங்கன்னா, டேஷ் ஒரு சாலை மாணாக்கர் ஆவார் அப்படின்றாங்க. அதாவது காரியாசனும் ஒருத்தரும் ஒரே ஒரு சாலை மாணவர். அதாவது ஒரே ஒரு கிளாஸ்மேட் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது யாருன்னா கனிமேதாவியர். இவரு கனிமேதாவியரும் சிறுபஞ்ச நூலை இயற்றிய காரியாசன் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரே கிளாஸ்மேட். ஓகேவா? இதுக்கான புக் ப்ரூஃப் வந்து எங்க இருக்குன்னா, சிறுபஞ்சம் நூல் 9த் ஃபர்ஸ்ட் டெர்ம் 36 பேஜ் நம்பர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிறுபஞ்சம் நூலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன குடுத்துருக்காங்க? இவரும்னா காரியாசனும், கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணாக்கர் ஆவார். ஓகேவா? இங்க இருந்தா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா,
கணித மேதாவியா இருப்பாங்க இல்லையா? சில ஒரு 2 ஸ்டூடண்ட் வச்சுங்க. 2 ஸ்டூடண்ட் ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த 2 ஸ்டூடண்ட் எப்படி அவங்க ஃப்ரெண்ட செலக்ட் பண்றாங்கன்றது தான் ஷார்ட்கட்டு. ஒருத்தன் கணித மேதையா இருக்கான். அவன் வந்து பார்த்தீன்னா, அவன் வந்து செலக்ட் பண்ற ஃப்ரெண்ட் எப்படி இருப்பான்னா, அவன் கொஞ்சம் காரியக்காரனா தான் பார்த்து ஃப்ரெண்டா வச்சுப்பான். ஓகேவா? இ அ இன்னொருத்தன் ஓகேவா? இன்னொருத்தன் அவன் காரியக்காரனா இருக்கான். அவன் வந்து பார்த்தோன்னா, அவன் எப்படி அவன் ஃப்ரெண்டா இருப்பான்னா, ஃப்ரெண்ட பிடிப்பான்னா, ஒருத்தன் கணித மேதை. நல்ல மேத்ஸ் தெரிஞ்சவன இதுவா பிடிப்பான். ஓகேவா? அதான் ஷார்ட்கட்டு. 2 பேருக்கும் மாத்தி மாத்தி புரிஞ்சுக்க. ஓகேவா? இவன் காரியக்காரனா இருக்கிறதுனால, கணித மேதைய ஃப்ரெண்டா புடிச்சுக்கிறான். இவன் கணித மேதையா இருக்கிறதுனால, ஒரு காரியக்காரன ஃப்ரெண்டா புடிச்சுக்கிறான். ஓகேவா? அதுக்கடுத்தது 7வது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நூல் வகையை சார்ந்தது? நம்மளுக்கு தெரியும் 11 கீழ்க்கணக்கு நூல் வகையை சார்ந்தது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன குடுத்துருக்காங்க? ஆசாரக்கோவையா? ஆஹம். அதுக்கு முன்னாடி பாருங்க, மருந்து பெயரால் அமைந்த 2 நூல்கள். ஓகேவா? மருந்து பெயரால் அழைக்கப்படுகின்ற நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது இது மட்டும் கிடையாது. இதுல குடுக்கப்பட்டுள்ள நூல்கள்ல 2 குடுத்துருக்காங்க. ஆனா 3 நூல்கள் வரும். ஓகேவா? என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள் நாலடியார் குடுத்துருக்காங்க. இது வராது. அகநானூறு, புறநானூறு இதுவும் வராது. நற்றிணை குறுந்தொகை இதுவும் வராது. அ பி ஆப்ஷன் பி பாருங்க. திருக்கடுகம் 7வது இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா, மருந்து பெயரால் அழைக்கப்படுகின்ற நூல்கள். ஓகேவா? இது கூட சிறு பஞ்சமூலம் என்னும் நூலும் வரும். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கடுகுன்னு இருக்கு. கடுகு சாப்பிட்டா மருந்து மேரி. ஓகேவா? கடுகு சாப்பிட்டா மருந்து மேரி நம்மளுக்கு அது வந்து பார்த்தோன்னா, நம்மளுக்கு நல்லது உடம்புக்கு. அதுக்கு அடுத்தது ஏலாதின்னு இருக்கா? இது வந்து பார்த்தோன்னா, ஏலக்கான்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஏலக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு மருந்து மேரி. ஓகேவா? இது 2 ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்தது தினைமாலை 150 ஓகேவா? இந்த பொருத்துகள வந்து பார்த்தீங்கன்னா, தினைமாலை 150 என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா, கனிமேதாவியார். இவரு வந்து பார்த்தீங்கன்னா, கனிமேதாவியார் வந்து பார்த்தீங்கன்னா, ஏலாதி மட்டும் இயற்றல. இன்னொரு நூலையும் இயற்றிருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா நம்ம? தினைமாலை 150 என்னும் நூல். அதுதான் இது. இத பாருங்க 10த் பேஜ் நம்பர் 11ல தினைமாலை 150 என்னும் நூலையும் இவர் இயற்றியுள்ளார்ன்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒண்ணுமே கிடையாது. இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கன்னா, 150ன்னு வரும். அதாவது இது இந்த 11 கீழ்க்கணக்கு நூல்கள் எல்லாமே 40, 50 இந்த மாரி தான் வரும். ஓகே 70 இந்த மாரி தான் வரும். இதுல 150 அதிகமான நம்பர் ஓகேவா? 150 இந்த மாரி வந்துச்சுனாலே, அதிகமான நம்பர் யார் எடுப்பாங்க? அதிகமான ஸ்கோரிங் யார் பெறும்? கணிதத்துல மேதையா இருக்கிறவன் தான் அதிகமா 100க்கு 150 எடுப்பான். ஓகேவா? அப்படின்னு ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுங்க. 150 இருக்கிறதுலே இந்த இந்த இதான் கீவேர்டே. ஓகேவா? 150ன்னு வருதா? அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, இருக்குது அந்த 11 கீழ்க்கணக்கு நூல்கள்லே என்ன வரும்னா, எல்லாம் 50, 40 அந்த மாரி தான் வரும். இது மட்டும் 150ன்னு வரும். அப்ப அதிகமா இருக்கிறது கணித மேதாவி இது அப்டின்ட்டு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அதுக்கடுத்தது ஆசாரக்கோவை என்னும் நூல். ஓகே. இந்த ஆசாரக்கோவை என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா, பெருவாயின் முள்ளியார். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, கோவை. கோவைன்னு வருதா? அப்போ கோவப்பழம் தான் ஷார்ட்கட்டு. கோவப்பழம் சாப்பிடும்போது வாயில வந்து பார்த்தோன்னா, முள்ளு குத்திக்கிச்சு. ஓகேவா? அதான் ஷார்ட்கட்டு. கோவப்பழம் சாப்பிடும்போது வாயில முள்ளு குத்திச்சு. அதான் ஷார்ட்கட்டு. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? நூலாசிரியர் குடுத்துருக்காங்களா? என்ன சொன்ன ஷார்ட்கட்டு? கோவப்பழம் சாப்பிடும்போது வாயில முள்ளு குத்திடுச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வடமொழி கருத்துக்கள் மிகுதியாக வருகின்ற கீழ்க்கணக்கு நூல்கள். அதாவது இது நல்லா பாருங்க. வடமொழி கருத்துக்கள், வடமொழியில இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வரக்கூடிய கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒன்று தான் இந்த ஆசாரக்கோவை. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, வடை வந்து பார்த்தீங்கன்னா, கோவப்பழம் எடுத்துட்டு வந்து வடை சுடலாமா? இங்க காம்பினேஷன் கிடையாது தான். இந்த ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? வடை சுடுறோம் இல்லையா? வடை சுடும்போது கோவப்பழம் எடுத்துட்டு வந்து போட்டு இது செய்யலாம், வடை செய்யலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஆசாரக்கோவை, வடமொழி கருத்துக்கள் அதிகமா இருக்கு. அடுத்தது களவழி 40 என்னும் நூல். களவழி 40 என்னும் நூலை இயற்றியவர் பொய்கையார். ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னன்னா, களவழினாலே களவு திருடுறானுங்க இல்லையா? களவு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? களவு போயிடுச்சு, பொருள்லாம் களவு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் ஷார்ட்கட். களவு போயிடுச்சு. இது வந்து பார்த்தோம்னா, பொய்யின்னே வச்சுங்க ஷார்ட்கட். பொய்யின்னே வச்சுங்க. ஃபர்ஸ்ட் இது 2 லிங்க் பண்ணலாமா? என்ன லிங்க் பண்ணலாம்னா, களவு பண்றவங்க, அதாவது திருடு திருடுறாங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்தோன்னா, பொய்யா தான் சொல்லுவாங்க. களவு பண்றவனுங்க என்ன பண்ணுவானுங்க? பொய்யா தான் சொல்லுவானுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, களவழி 40 என்னும் நூலை எழுதிய ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. பொய்கையார். ஷார்ட்கட் பார்த்தேன் இல்லையா? களவு செய்றவங்க, அதாவது திருடுறவனுங்க பொய்யா தான் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கழுமலம் என்னும் ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறும் நூல் எதுனா,
களவழி 40. தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா கழுமலம் என்னும் ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறுகின்ற நூல் தான் களவழி 40. இந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது 12th அட்வான்ஸ் தமிழ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து தான் இந்த கொஸ்டின் வந்துக்குது. கழுமலத்தில் நடைபெற்ற போரில் சோழன் செங்கானன் என்பவன் வந்து பார்த்தோன்னா என்ன பண்றான்னா சேரன் கணைக்கால் இரும்புரையை வந்து பார்த்தோன்னா வென்றுட்டாரு. வென்றுட்டு வந்து பார்த்தோன்னா அவனை வந்து பார்த்தோன்னா சிறையில் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. சிறையில் அடைச்சிட்ட உடனே அவனை மீட்கிறதுக்காக பொய்கையார், இந்த புலவர் இருக்க களவழி 40 ஆசிரியர் பொய்கையார் இருக்கார் இல்லையா, இவர் பாடிய நூல் தான் இது அப்படின்றாங்க. இந்த சேரன் கணைக்கால இரும்புரைய மீட்கிறதுக்காக, சிறையில இருந்து மீட்கிறதுக்காக இவர் பாடிய நூல் தான் இந்த களவழி 40. ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இப்போ திருடுறாங்க பாத்தியா, களவு களவு போறாங்க இல்லையா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா வந்து நம் வீட்டு மலம், அதாவது மலை டாய்லெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது மேலதான் எகிரி குச்சி ஓடுவாங்க. நீங்க நிறைய படத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் காமிப்பாங்க. ஓகேவா? அதுவே இங்க ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணீங்க. ஓகேவா? போர்க்களம் பாடுதல் என்ற துறையை சார்ந்த புறநூல் எதுனா களவழி 40. அதாவது போர்க்களம் பாடுதல் அப்படின்ற ஒரு துறையை சார்ந்த நூல் எது, துறையை சார்ந்த புறநூல் எதுனா களவழி 40. இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாம். 12th அட்வான்ஸ் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா போர்க்களத்தை பாடும் நூல் வந்து பாத்தீங்கன்னா இந்த களவழி 40. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த களத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல் எதுனா 2 களம் சொல்றாங்க, ஏற்களம் போர்க்களம். இதுல போர்க்களத்தை பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த களவழி 40. ஓகேவா? இதுலயே வந்து பாத்தீங்கன்னா களம்னு வந்துச்சு, அப்போ களவழி இதுலயே வச்சு ஈஸியா நீங்க போட்டுடலாம். ஓகேவா? அப்புறம் நான் உங்ககிட்ட இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே என்ன பண்றீங்க, வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. லைக்கோ சப்ஸ்கிரைபரோ யாருமே பண்ண மாட்டீங்க. நீங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னுடைய சேனல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, எனக்கு நிறைய ரீச் கிடைக்கும். அது சப்போர்ட் கிடைச்சாதான் இன்னும் என்னுடைய சேனல் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டைஸ் கூட ஆகல. ஓகேங்களா? நீங்க வந்து சப்போர்ட் கொஞ்ச நாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் நான் உங்களுக்காக நிறைய கண்டென்ட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகேங்களா? நீங்க வீடியோ பார்க்கறதோட இல்லாத லைக்கும் சப்ஸ்கிரைபும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் சேனல் இருக்குன்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். கார் 40. கார் 40 என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா கண்ணன் கூத்தனார். ஓகேவா? கார் 40 என்னும் நூலை இயற்றியவர் கண்ணன் கூத்தனார். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, ஒரு 40 கார் நம்ம வாங்கிட்டா என்ன ஆகும், ஒரே கூத்தா இருக்கும். ஒரு 40 நம்ம 40 காரை நம்ம வாங்கிட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரே கூத்தா இருக்கும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே நம்மள அப்படியே வியப்பா பார்ப்பாங்க. ஓகேவா? அதான் ஷார்ட்கட்டு. கூத்தா இருக்கும். கண்ணன் கூத்தனார்னா கூத்தா இருக்கும். கார் 40 கார். ஓகேவா? இல்ல கார் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? கார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, ஒரே கூத்தா இருக்கும். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பாக்குறவங்க எல்லாமே எல்லா கண்ணும் நம்ம மேல தான் வியும். ஓகேவா? ஏன்னா இதுல வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. கார் 40 என்னும் நூலின் ஆசிரியர் யாரு? கண்ணன் கூத்தனார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அது குடுத்துருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்க. நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்ட தலைநான் விளக்கின் தகையுடைய ஆகி புலமெல்லாம் பூத்தன தோன்றி என்று பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கார் 40. ஓகேவா? இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னன்னா, கார்த்திகை நாட்டார்னு இருக்கா, இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்னு இருக்கா, அப்போ கார் 40. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த கைநிலை என்ற நூல்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெயரால் சொல்லுவாங்க. ஐந்திணை 60. இந்த நூலை இயற்றியவர் யாருன்னா புல்லங்காடனார். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, உனக்கு அதாவது நம்மளுடைய பாட்டி கிட்ட சொல்ற மாதிரி வச்சுங்க. உனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, ஒழுங்கா திண்ணையில கம்முன்னு உட்காராத, உன் கையை வச்சுட்டு திண்ணையில கம்முன்னு உட்காராத, காட்டுல போயிட்டு புல்லு பிடிங்கிட்டு வர. ஷார்ட்கட் அதுதான். 60 வயசு ஆயிடுச்சு, திண்ணையில கம்முன்னு உட்காராத, கையை வச்சுக்கிட்டு காட்டுல போயிட்டு புல்லு பிடிங்கிட்டு வர. அதான் ஷார்ட்கட். ஓகேவா? இதுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இந்த கைநிலை என்னும் நூலுடைய திணை வைப்பு முறைகளை வந்து பார்த்தோன்னா கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இதோடைய கொஸ்டின் திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா இது கைநிலை அப்படின்ற ஒரு நூலுக்கு திணை வைப்பு முறையை ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய ஆர்டர். இதுக்கான ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா இது நீங்க ஃபர்ஸ்ட் 2 மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அதுக்கு அடுத்ததெல்லாம் ஆர்டரா வரும். ஃபர்ஸ்ட் 2 மட்டும்
இப்போ நீங்க வெறுங்கையோட குறிஞ்சி, அதாவது குறிஞ்சினா மலை இல்லையா? வெறுங்கையோட மலைக்கு ஏறுனீங்கன்னு வச்சுக்கங்க, என்ன ஆகும்? உங்களுக்கு பால் தான். அவ்வளோதான் ஷார்ட்கட். இந்த 2 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து வர்றதெல்லாம் இது 2 வந்துச்சா, இது 2 வந்துட்டோனே அதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன ஆகுது? முல்லை, மருதம், நெய்தல். ஓகேவா? அதாவது நீங்க வெறுங்கையோட குறிஞ்சினா மலையில ஏறுனீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு பால் தான். அதாவது ஏதாவது சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு போணும். அதுதான் இது மீனிங். ஓகேவா? ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுங்க. இது 2 ஞாபகம் வச்சு போட்டீங்கனாலே, மொத்ததெல்லாம் லைனா அப்படியே போட்டுறலாம். ஓகேவா? அதுக்கடுத்தது ஔவையார் பாடல்கள் குடுத்திருக்காங்க. ஔவையார் பாடல்கள் இதனோட ஷார்ட்கட் இங்க ஔவைனாலே என்ன கோடுன்னு நான் சொல்லுவேன்னா, ஒரு வயசான பாட்டிய இமேஜின் பண்ணீங்க. வயசான பாட்டி ஒரு கோல் வச்சுட்டு ஊனி ஊனி நடந்துட்டு போற ஒரு வயசான பாட்டிய இமேஜின் பண்ணீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கல்யாணம் ஆகல. அங்கங்க போயிட்டு பாடிட்டு இருக்குது அந்த பாட்டி. ஓகேவா? இந்த கதைய தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க இருக்கிற கொஸ்டின்ல லிங்க் பண்ணி சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பாருங்க. "சிறு எறும்பும் அதன் கையினால் என்ஜான் உடையது" என்றவர் யாருன்னா, ஔவையார். "சிறு எறும்பும் அதன் கையினால் என்ஜான் உடையதே" என்றவர் யாருன்னா, ஔவையார். ஷார்ட்கட் வந்து என்னன்னா, அவங்க கையில வந்து பார்த்தோன்னா, ஜானூன்டு கொம்பு வச்சுட்டுருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா ஷார்ட்கட்ல, ஔவையார்னாலே என்ன இமேஜின் பண்ணிக்கிறேன், கையில ஒரு கொம்பு வச்சுட்டு ஊனி ஊனி நடந்துட்டு வர்ற ஒரு பாட்டி இமேஜின் பண்ணீங்க. ஓகேவா? ஔவையார்னாலே அதுதான். ஓகேவா? கையில வந்து பார்த்தோன்னா, ஒரு ஜான் அளவு என்ன ஆகுது, ஒரு கொம்பு வச்சுட்டு ஔவையார் பாட்டி நடந்து வராங்க. ஓகேவா? உடையது. கையில வந்து ஜான் அளவு உடையது. ஒரு கொம்பு ஒண்ணு வச்சுட்டு நடந்து வராங்க. ஓகேவா? இந்த லைனுக்கான ஷார்ட்கட் புரிஞ்சுச்சா? அடுத்த லைன் பாருங்க. "திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு" என்றவர் யாருன்னா, ஔவையார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் யாரு? ஔவையார். இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் சொல்லும்போதே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க தேடி போய் தேடி போய் என்ன பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க. ஓகேவா? தேடி தேடி அங்கங்க போவாங்க. இவங்க பாட்டுன்னு ஓகேவா நடந்து போய்க்கிட்டே இருப்பாங்க. வயசானவங்க ஒரு கொம்பு வச்சுக்கிட்டு அங்கங்க தேடி தேடி போயிட்டு, அங்கங்க போயிட்டு பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அப்போ கடல்ல தேடி போறாங்க. கடல்ல தேடி தேடி போறாங்க. ஓகேவா? கடல்ல தேடி போயிட்டு ஔவையார் பாட்டி பாட்டு பாடுறாங்க. ஓகேவா? ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது பாருங்க. "அணுவை துளைத்து ஏழ்கடலை அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி" என்று கூறியவர் யார்னா, ஔவையார். ஓகே. "அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி" என்று கூறியவர் ஔவையார். இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, அணுவை துளைத்துன்னு இருக்குதா? இப்போ ஔவையார் கையில ஒரு கொம்பு ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான கொம்பாம். ஒரு அணுவையே தொலைச்சிடுமாம். ஓகேவா? ஷார்ட்கட் வந்து என்னன்னா, ஔவையார் கையில இருக்கக்கூடிய அவங்க ஊனி நடக்கக்கூடிய கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அணுவையே தொலைக்குமாம். ஓகேவா? ஷார்ட்கட்டுக்காக. ஔவையார் இயற்றிய நூல்கள் எது எதுன்னா, இதுல குடுக்கப்பட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நல்வழியும், மூதுரையும் மட்டும் தான். ஓகேவா? இந்த இதுல இணையில வந்து பார்த்தீங்கன்னா, நல்வழியும், மூதுரையும் மட்டும் தான் ஔவையார் இயற்றிய நூல்கள். இது எங்க இருக்குன்னா, அப்படியே 6த் நியூ புக்ல 2ண்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, ஔவையார பத்தின ஒரு இது பாடல்கள் குடுத்திருப்பாங்க. மூதுரை என்ற ஒரு இது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவர் இயற்றிய ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்கள வந்து பார்த்தோன்னா குடுத்திருப்பாங்க. ஓகேவா? பிற நூல்கள். இதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்க? நல்வழியும், மூதுரை. ஓகேவா? இது 2யும் கேட்டிருக்காங்க. இதுல கொன்றை வேந்தன் இருக்கான். இதுவும் ஔவையார் இயற்றின நூல்கள்ல. வெற்றி வேர்க்கை இவங்க இயற்றல. வெற்றி வேர்க்கை வந்து பார்த்தோன்னா, அதிவீர ராம பாண்டியன்னு ஒருத்தர் இயற்றிருப்பாரு. ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா, முதுமையா அதாவது ரொம்ப வயசானதுனால, முதுமையா வயசானதுனால, நல்வழிகள், அறிவுரைகள் எல்லாம் நல்லா சொல்றாங்க. ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா, முதுமையா வயசானதுனால, நெறைய அவங்களுக்கு வாழ்க்கை பாடங்கள்லாம் தெரியும் இல்லையா? அதனால வந்து பார்த்தோன்னா, நம்மளுக்கு நல்வழிகள், அறிவுரைகள்லாம் சொல்றாங்க. ஷார்ட்கட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. கீழ்க்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் எதுன்னா, இந்த ஞானக்குரல் மட்டும் தான். ஓகேவா? ஞானக்குரல் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஔவையார் இயற்றிய நூல். இது ஞானக்குரல பத்தி விக்கிபீடியால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, ஔவையார் இயற்றின ஒரே குறள் நூல் இதுதான். ஓகேவா? குறள் நூல் இதுன்னு குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத, இது திருக்குறள்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்டின்ட்டு வகைப்படுத்தியிருக்காங்க. ஆனா, திருவள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்காருன்னா, வீடு பேர பத்தி கூறாத விட்டுருக்காரு. ஓகேவா? வீடு பேர பத்தி திருவள்ளுவர் வந்து பார்த்தோன்னா, திருக்குறள்ல வந்து பார்த்தோன்னா, கூறாது விட்டுருக்காரு. அதுக்கு பதிலா தான் ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஞானக்குரல் என்னும் நூல எழுதினாரு அப்டின்ட்டு கூற்று சொல்றாங்க. ஓகேவா? இது விக்கிபீடியால இருக்கக்கூடிய ஒரு தகவல். தெரிஞ்சுங்க சும்மா.
இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னன்னா, அவ்வை பாட்டிக்கு நெறைய ஞானம் இருக்கு. ஓகேவா? நெறைய ஞானம் இருக்கு. அவங்க பேசுற குரல்லே தெரிஞ்சுக்கலாம். ஔவையார் பாட்டிக்கு நெறைய ஞானம் இருக்கு. அவங்க பேசுற குரல்லே அது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்க, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா, மூதுரை. இயற்றியவர் யாருன்னா ஔவையார். ஓகேவா? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இப்பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் எது? மூதுரை. ஔவையார். இது வந்து எங்க இருக்குன்னு பார்க்கலாம். 6th செகண்ட் டேர்ம் பேஜ் 2. ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா மூதுரைன்ற லெசன் கொடுத்துருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அங்கதான் இந்த பாடல் வரிகள் இருக்கு. ஓகேவா? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். அதாவது மன்னனையும் படிச்சவனையும் 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா, யார் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புடையவனா இருப்பான்னா, படிச்சவன் தான் சிறப்புடையவனா இருப்பான். ஏன் அந்த மாரி சொல்றாங்கன்னா ஔவையாரு, அதுக்கும் பின்னாடி லைன் குடுத்துருக்காங்க. பின்னாடி லைன் என்ன குடுத்துருக்காங்கன்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய தேசத்துக்கு மட்டும் தான் அரசன். படிச்சவன் வந்து பார்த்தன்னா, எங்கெங்கெல்லாம் போறானோ, அங்கெல்லாம் அவன் இதுவா இருப்பான், சிறப்பா இருப்பான். ஓகேவா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூதுரையுடைய லைனே. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த லைன் தான். ஓகேவா? ஷார்ட்கட் வந்து என்னன்னா, அவ்வை மேரி முதுமை ஆனாலும் என்ன பண்ணும்? கற்கணும். ஓகேவா? அதான் ஷார்ட்கட் என்னன்னா, அவ்வை மேரி முதுமை ஆனாலும்னா மூதுரை. ஓகேவா? அவ்வை மேரி முதுமை ஆனாலும்னா மூதுரை. என்ன பண்ணும்? கற்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? மூதுரை. இதோடைய ஆசிரியர் நம்ம என்ன பார்த்தோம்? ஔவையார்ன்னு பார்த்தோமா? இதுக்கு அடுத்த லைன். அதாவது இந்த லைனும் கொஸ்டின்ல கேட்டிருக்கான். இந்த லைனும் கொஸ்டின்ல கேட்டிருக்கான். ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னன்னா, நம்ம அவ்வை மாரி முதுமையா ஆயிட்டா என்ன ஆகும்? சென்ற இடமெல்லாம் சிறப்பு. என்ன பண்ணுவாங்க? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பெரியவங்களா ஆயிட்டோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு மரியாதை குடுப்பாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஷார்ட்கட். அவ்வை மாரி முதுமை ஆயிட்டா. மூதுரைனாலே முதுமை. ஓகேவா? முதுமை வயசாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சென்ற இடமெல்லாம் நம்மளுக்கு சிறப்பு கிடைக்கும். ஓகேவா? தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண்பாற் புலவர் யாருன்னா ஔவையார். தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண்பாற் புலவர் யாரு? ஔவையார். இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, மகள் மகள் மகள்னு சொல்லி ஔவையாருக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்கணும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா ஒரு கதை. ஔவையாருக்கு கல்யாணம் ஆகாது. ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திட்டே இருப்பாங்க இல்லையா? அதுதான் அந்த கதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஔவையார் ஃபுல்லாமே முடிச்ச மாரி. ஓகேவா? இவ ஔவையார் வந்து பார்த்தீங்கன்னா, மகள்னு சொல்லி கடைசியா ஔவையாருக்கு கல்யாணம் யாருமே பண்ணி வைக்காத சிங்கிளாவே இருந்துட்டு இருக்கிறாங்க ஔவையார். ஓகேவா? அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யாருன்னா ஔவையார் தான். ஓகேவா? மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் யாரு? ஔவையார். ஓகேவா? இவங்க சிங்கிள் இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, தூண் மேல சாஞ்சுகிட்டு வயசானதுனால, கடைசி காலத்துல இந்த வீட்டுக்கு வெளிய ஒரு தூண் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த தூண் மீது சாஞ்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஓகே. தூண் மீது சாஞ்சுட்டு இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தூண் மீது சாஞ்சுட்டு விரும்பி உட்கார்ந்துருப்பாங்க ஔவையார். ஓகேவா? அதுக்கடுத்தது, "அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி" என்று கூறியவர் யாருன்னா, ஔவையார் தான். ஓகேவா? அணுவை துளைத்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் இந்த கொஸ்டின் என்னன்னா, ஔவையார் கையில இருக்கிற கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா, அணுவையே தொலைச்சிட்டோம். அதான் ஷார்ட்கட். "துறவை மேல் நெறி" என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை எவை அப்படின்னா, அற இலக்கியங்கள தான் சொல்றாங்க. அற இலக்கியங்கள் தான் துறவை மேல் நெறி. ஓகேவா? இதுலயே வந்து பார்த்தோன்னா, துற, அற அப்படின்னு வந்துச்சு. இத வச்சே நீங்க போடலாம். துறவை மேல் நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்ட நூல் எதுனா, அற இலக்கியம். துற, அற அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 14 என்றால் என்னன்னா, 18. 18 என்றால் என்னன்னா, பொருள். அந்த 18 என்ற பொருள் இந்த இந்த இதுதான் குடுப்பாங்க. இது என்ன பொருள்னா, 18 என்பது பொருள். ஓகேவா? 18 சித்தர்கள் இந்த மாரிலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுதான். 18 கீழ்க்கணக்க நூல்கள் அப்படின்னு அதுல என்ன பொருள்னு கேட்குறாங்க. அப்போ 18னா 18 என்பது பொருள். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இந்த நா இருக்கு இல்லையா? 2 சுழி நா. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நிக்க வச்சு எழுதுனா என்ன வரும்? 8 மேல் தெரியும் இல்லையா? அதான் ஷார்ட்கட்டே. இந்த நா வந்து பார்த்தோன்னா, இப்படி நிக்க வச்சு எழுதினீங்கன்னா 8 மேல் தெரியும் இல்லையா? அதான் ஷார்ட்கட்டே. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, "ஐந்திணை எழுபது" என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா, மூவாதையார். இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தோன்னா 3, 5, 7. ஓகேவா? 5 70. ஓகேவா? 3, 5, 7 இந்த ஆட் நம்பர அப்படியே லைனா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? கொஸ்டின்ல அவன் என்ன குடுத்துருக்கான்? 5 70ன்னு குடுத்துட்டான். அப்போ 5 5 70க்கு 7 இது குடுத்துட்டான்.
இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு 3 இருக்கா. இதோடைய ஆசிரியர் யாருன்னா மூவாதையார். ஓகேவா. ஐந்திணை 70 என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா மூவாதையார். ஓகேவா. ஷார்ட்கட் வந்து என்னன்னா ஐந்திணைனா 5, 70னா 7. ஓகேவா. இது 2 வந்துருச்சு. அப்படின்னா 3 பேலன்ஸ் இருக்கு. அப்போ மூவாதையார். ஓகேவா. 11 கீழ்கணக்கு நூல்களில் அரை இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளதுன்னா செப்பல் ஓசை. ஓகேவா. அரை இலக்கியங்கள் எந்த ஓசையில் அமைந்துள்ளதுன்னு கேட்பாங்க. செப்பல் ஓசை. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா அரைஞ்சிடுவேன் செப்பலை எடுத்து. செப்பல்னா நம்ம காலில் போடுறோம் இல்லையா, அதுதான். ஓகேவா. அரைஞ்சிடுவேன் செப்பலை எடுத்து, அதான் ஷார்ட்கட்டு. அதுக்கு அடுத்தது ஒரு லைன் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது எவ்வகை நூல்னு கேக்குறாங்க. இது எதுனா கீழ்கணக்குகள். ஓகேவா. இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சீங்கன்னா அறம் பொருள் இன்பம் இதை அடுக்கி வந்தாலே அது வந்து பாத்தீங்கன்னா கீழ்கணக்கு நூல்கள் தான். ஓகேவா. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா அடியில குனிஞ்சிட்டு இருக்காத கீழே குனிஞ்சிட்டு அடியில கீழே குனிஞ்சிட்டு இருக்காத நிமிர்ந்து பார். அடியில கீழே குனிஞ்சிட்டு இருக்காத நிமிர்ந்து பார். அதான் ஷார்ட்கட்டு. இதுல அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. 11 கீழ்கணக்கு நூல்கள்ல நீதியை வலியுறுத்தக்கூடிய நூல்களின் எண்ணிக்கை எதுனா 11. ஓகேவா. நீதியை வலியுறுத்தக்கூடிய நூல்கள் எண்ணிக்கை எதுனா 11. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா இப்ப நீதியை வலியுறுத்தக்கூடிய கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன வச்சிருப்பாங்கன்னா ஒரு தராசு தட்டு வச்சிருப்பாங்க. தராசு தட்டு எப்படி இருக்குன்னா 2 சைடு இப்படி 1 இப்படி 1 2 சைடு இருக்கு இல்லையா, அதுதான் நீதியை வலியுறுத்தக்கூடிய சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தராசு. ஓகேவா. அந்த தராசுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், இப்படி ஒரு லைன் இருக்கும், இப்படி ஒரு லைன் இருக்கும். அப்ப 11. நீதியை வலியுறுத்தக்கூடிய நூல்களின் எண்ணிக்கை 11. ஷார்ட்கட் புரிஞ்சுதா. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆடல் வேல் ஆடவருக்கு கன்றியும் அவ்வில் மடவரால் மகளிருக்கு மரம் மிகுதன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை எதுன்னு கேக்குறாங்க. ஓகே. இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா உணர்த்தக்கூடிய துறை எதுனா மூதின் முல்லை. ஓகேவா. இந்த மூதின் முல்லைனா என்னன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா விக்கிபீடியால இது வந்து பார்த்தோன்னா புறத்துணைக்குரிய ஒரு துறைன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த புறத்திணையில் ஒன்றான வாகை திணையில வருகின்ற துறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா புறத்திணையில் ஒரு துறையா, இது வந்து பார்த்தோன்னா வாகை திணையில் வருகின்ற ஒரு துறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூதில் என்பது மூத்த குடி அப்படின்னு பொருளாம். மூத்த முல்லை குடி அது மேம்பட்ட குடி அப்படின்ட்டு விக்கிபீடியால வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 லைனும் பாருங்க. ஆடவர் ஆண்களை சொல்றாங்க, மகளிர் சொல்றாங்க. ஆனா வயசானவங்க மூத்தவங்களை மூதின் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே இல்லை. அதான் இல்ல ஷார்ட்கட்டே. ஆடவர் சொல்றாங்க, மகளிர் சொல்றாங்க, மூத்தவங்களை சொல்லல. ஓகேவா. சொல்லல அப்படின்னா முல்லை இல்லை, மூத்தவங்களை சொல்லல. ஓகேவா. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன, சங்க சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களுடைய தொகுப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேவா. சங்க நூல்களுக்கு பின்னாடி தோன்றின நூல்கள் தான் 11 கீழ்கணக்கு நூல்கள். நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. சங்க நூல்கள் இருக்கு இல்லையா, 8 தொகை 10 பாட்டு இந்த நூல்கள்லாம் இருக்கு. இந்த நூல்களுக்கு பின்னாடி நம்மளுக்கு தோன்ற நூல் தான் 11 கீழ்கணக்கு நூல்கள். அதுக்கு அடுத்தது பாருங்க. சங்கம் மருவிய கால நூல்களை கீழ்கணக்கு என கூறும் பாட்டியல் நூல் எது. அதாவது சங்கம் மருவிய சங்க காலத்துக்கு பின்னாடி வரக்கூடிய நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்ட்டு கூறக்கூடிய பாட்டியல் நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பன்னிரு பாட்டியல். இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா பன்னிருன்றது 12, அதாவது 12 மாசம் ஞாபகம் வச்சுங்க. 12 மாசம் நீ கேட்டினாலும் என்ன சொல்லுவாங்க, சங்க காலத்துக்கு பின்னாடி வந்த நூல் தான் கீழ்கணக்கு நூல்கள். ஓகேவா. அதான் ஷார்ட்கட். நீ யாருகிட்ட 12 மாசத்துல நீ எப்படி கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, சங்க நூல்களுக்கு பின்னாடி வந்த நூல் எது, கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 12 பாட்டியல், அதாவது 12 மாசமும் கேட்டாலும் இதுதான் சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த வீடியோவும் இந்த ஷார்ட்கட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. நான் ஷார்ட்கட்டுக்காக ரொம்ப திங்க் பண்றேன், இதுக்காக வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன். இந்த கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுல இருந்து ஷார்ட்கட்ஸ் ரெடி பண்ற வரைக்கும் அதுக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எனக்காக. ஓகேங்களா. உங்களுடைய கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்க, அதுதான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாரி. ஓகேங்களா. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. நன்றி.